எனக்கு பயமா இருக்கு. வந்துருங்க ப்ளீஸ். என்னால முடியல. என்ன காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்கல. கேமரா ஒளிச்சு வச்சு எடுக்கிறேன், ஹெட் அண்ட் கேமராவில் எடுக்கிறேன்றிய. ஹெட் அண்ட் கேமராவில் எது எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸால மதிக்கிறியா நீ எடுத்துட்டா இப்ப படுத்துட்டா என்ன பண்றது? அன்னைக்கே சொன்னால ப்ரோ, என் இன்ட்யூஷன்ல தான் சொல்லிட்டு வேணான்னு. இப்ப பாருங்க, எந்திரிக்க மாட்டா, வரவும் மாட்டா, என்னதான் பண்ணுவீங்க? சரிப்பா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், கார்ல தூக்கி போட்டு கிளம்புவோம் வாங்க. என்ன கார் தான் 2 நாளா ஸ்டார்ட் ஆகலையே. டேய் நீ போய் சாமியார் கூட்டு வா போடா. நான் வர மாட்டேன். டேய் நீ நடந்து போயினுக்க, ஓடி போய் கூட்டு வாடா போடா. அம்மா இது பெட் இல்ல, பாத் டப். வர மாட்டேன். ஹீரோயினா போட்டு நம்ம ஹீரோ வாங்குறாங்களே, தலைவலியா போச்சுடா அவங்களோட சமாளிக்கிறது. ஏய் பியூட்டி, நீ என்ன இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன பிரச்சனை? பியூட்டி அது நேத்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக கேமரா மறைச்சு வச்சு எடுத்தோம். எந்திரிக்க மாட்டா, இது பயந்துட்டா போல நடுங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க பாட்டி. அவ்வளவுதானே. நான் வர மாட்டேன். ஏய் திவ்யா, திவ்யா உன்னதான் எழுந்துரு. பாத்தியா, மருந்து மாத்திரை கிடையாது, விபூதி கிடையாது, வேப்பலை கிடையாது. இதுதான் என் பியூட்டின்றது. நீ செம்ம பியூட்டி. சரி நான் வரேன். ஏய் பியூட்டி எங்க போற சொல்றல. யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் சரியா போச்சு. ஷூட்டிங்க்கு வந்தமே வாழ்ந்தமா செத்தமான்னு கூட வந்து பார்க்க மாட்டேறீங்க. எனக்கும் படப்பிடிப்புக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா அப்பா கேரளாலேருந்து இன்னும் வரல. உங்களுக்கு தான் தேவையான அரிசி பருப்பெல்லாம் அப்பா வாங்கி வச்சுட்டாருல்ல. அதெல்லாம் கொடுத்துட்டீங்க சாமி. இங்க இப்படி ஒரு பங்களா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க முதல் நாள்லேருந்தே ஷூட்டிங் எடுத்துருப்போம்ல. பங்களாவா? எந்த பங்களா? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல. இங்க இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு குடிசை கூட கிடையாது. இவர் கோயிலை விட்டே வெளியே வரலன்னு நினைக்கிறேன், அதான் இவருக்கு தெரியல. சாமி, இந்த பாட்டி தான் அந்த பங்களா. சூப்பர் பங்களா இது. பாட்டியா? தோ நிக்கிறாங்களே, தெரியல? சார், சாமிக்கு போக்கஸ் அவுட். அத நீ சொல்றியா? மூடு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாம் ஓடிடுங்க. என்ன சாமி, என்னாச்சு? கோயிலுக்கு வந்துருங்க, இல்ல சென்னைக்கே ஓடிடுங்க. சொல்றது கேளுங்க, போயிடுங்க. மண்டோட பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே டிஸ்டர்ப்டா. மண்டோட கொஞ்சம் எடுத்துக்கோண்ணா. நீ எதுக்கு எனக்கு எதுக்குடா டான்ஸ்? நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பங்களாவும் இல்ல, அந்த பாட்டியும் இல்ல, எல்லாமே ஃபேக்குன்னு. கோ, எனக்கு ஏதோ தப்பா படுது. எதுவுமே சரியில்லை. திவ்யா, கோ போயா. கார் தான் ஸ்டார்ட் ஆகாதே. போறீங்க ஒழுங்கு மரியாதை என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போகணும். Hey!
ஜானகி எங்க? திடீர் அங்க பாரு. உங்க பேரு காக்கி இந்த வரிசையில் ஆரம்பிக்குதா? ஆமாம் சாமி, என் பேர் கணேசன். ம், நீங்க கலைத்துறையில தானே இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, நான் டைரக்டர் ரங்கா சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாமி, நான் இப்போ ஒர்க் பண்ணுற படம் நல்லா வருமா? என் ஜாதக கணக்குப்படி உங்க படம் நல்லா வரும். சரிங்க ஐயா. ஆனா நீங்க படத்துக்கு புக் பண்ண ஹீரோயின் தான் சரி வருமா சரியா வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு தம்பி. அப்படின்னா எங்கள் படம்... பிரசன்ன ஜாதக கணக்குப்படி உங்க படம் ம் வெற்றி படமா அமையும். சரிங்க சார். உங்க மொத்த குழுவுக்கும் எல்லாருக்கும் இது பேரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க ஐயா. வருங்காலத்தில் நான் சினிமாவில் நல்லா வருவேனா சாமி? வருங்காலத்துல சினிமாவே நல்லா வராதே தம்பி. சாமி, அதாவது தமிழ் சினிமாவில் 2 பேர் வருவாங்க. தமிழ் ராக்காசு டெலிகிராம்னு வருவான். இன்னொருத்தன் இந்த கருப்பு சிகப்பு காரன்னு ஒருத்தன் வருவான். அவங்க 2 பேரும் சினிமாவை வளரவே விட மாட்டாங்க. சாமி, இதுக்கு பரிகாரம் இருக்கா சாமி? பரிகாரம் இருக்கு தம்பி, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நல்ல படம் நல்ல கதைகளை எடுத்தீங்கன்னா அவனே அதுக்கு விடிவு காலத்தை சொல்லிட்டு போயிட போறான். சேகரே சொல்லிட்டாரு சார். நம்ம எப்படி சார் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படத்தை எடுக்க போறோம்? நான் எடுப்பேன், என்னால மட்டும்தான் முடியும். சார், நீங்க திமிரு எடுத்தவர், வெறியோட டைரக்ஷன் பண்றவர், நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க சார். நீ பொழைச்சுக்க, வண்டி எடு. நான் தான் கொடைக்கானல், கொடைக்கானல் தான் நான். அண்ணே, தம்பி மட்டும் சொல்லுச்சுன்னா 40 காட்டெருமைய தோத்தோன்னு பத்தி கொண்டாந்து கேமரா முன்னாடி நிப்பாட்டிடுவோம்ல. தம்பிக்காக நாங்க எதை வேணாலும் செய்வோம்ல. கதையே என்னன்னு தெரியாம காட்டெருமை கொண்டு வரேன், நாட்டெருமை கொண்டு வரேன் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு ஏற்கனவே டைரக்டர் சொல்லியிருக்காருண்ணே. டைரக்டரை பத்தி நானே பெருமையை சொல்லக்கூடாது. டைரக்டர் கதையை நம்பி மட்டும் படம் எடுக்கிறவரு. அதே மாதிரி ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ரொம்ப போல்றீங்கண்ணே. அதுலயும் ஹீரோயின் செலக்ஷன் செம்ம சூப்பர். நீங்க வேறண்ணே. படத்தோட விளம்பரத்தை பார்த்தேன். ஹீரோயின் அப்படியே நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கா. என்ன ஜமீன் வளருது? ஆமா, ஷூட்டிங் எப்போ? அண்ணா, நாளைக்கு தானே ஷூட்டிங் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ரிஹர்சல் வச்சிருக்கேனே, இந்த ஹாலில் தான். இந்த இடம் ரொம்ப சின்ன இடமாச்சே. அனுசரித்து தானே பண்ணணும். நம்ம பங்களால வந்து பண்ணிக்கோங்க. பெரிய ஹாலு, மொட்டை மாடிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சுத்தி மலை, நல்லா பண்ணிக்கலாம் ரிஹர்சலுங்க. சரிண்ணே, நான் டீமோட வந்துடுறேன். அப்புறம் சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன ஒருத்தர் பார்க்க வராரு, பார்த்துட்டு நான் கிளம்புறேன். சரிங்க. தம்பி, டான்ஸ் பார்க்க நான் முதல்ல வந்துடுறேன். முதல் விசிறியே நான் தான். சார், நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க சார். நானும் சாங் பிடிக்க வேண்டியது இருக்கு. வரையா வாங்க. ஈவினிங் 4 மணிக்கு வந்து. சரி. ஏன்னா காயத்துல பார்த்த கதாநாயகிய வேட்டையாட போறீங்களோ?